எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நான் கேட்க போவது கடலை மாமுறுக்கு. கடலை மாமுறுக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலை மா ஒரு சுண்டு, அரிசி மா வறுத்தது அல்லது கோதுமை மா அவித்தது ஒரு சுண்டு, செத்தல் மிளகாய் 7, உள்ளி 2 பல்லு, தண்ணீர் அளவிற்கு, தேங்காய் எண்ணெய் அரை போத்தல், வெங்காயம் 25 கிராம், நச்சீரகம் 1 தேக்கரண்டி, ஓமம் 1 தேக்கரண்டி. இனி இதனை எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். முதலில் உள்ளியையும் வெங்காயத்தையும் தோலை நீக்கி துப்புரவாக்கி கழுவி செத்தல் மிளகாயையும் சேர்த்து பசுந்தையாக அரைத்தெடுத்து கொள்ள வேண்டும். பின்னர் ஓமத்தை வறுத்து ஓரளவாக இடித்து கொள்க. கடலை மாவுடன் கோதம்பை மாவையும் கலந்து அரித்து பாத்திரத்தில் இட்டு நச்சீரகம், ஓமப்பொடி, உப்புத்தூள், அரைத்த கூட்டு என்பனவற்றை கலந்து பிசைந்த பின்னர் தண்ணீர் அளவிற்கு விட்டு இடியப்ப பதத்திற்கு குழைத்து கொள்க. பின்னர் தாச்சியில் எண்ணெயை கொதிக்க வைத்து கொதித்ததும் குழைத்து வைத்துள்ள மாக்கலவையை முறுக்குரலில் அடைத்து எண்ணெய் பூசிய இடியப்ப தட்டினில் உள்ளங்கை அளவிற்கு வட்டமாக வரக்கூடியதாக பிழிந்து கொதித்த எண்ணெயிலிட்டு பொன்னிறமாக பொரித்தெடுத்து ஆறிய பின்னர் பரிமாறிக்கொள்ளலாம். இது 30-35 பேருக்கு இதனை பரிமாறிக்கொள்ளலாம். இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னொரு சமையல் குறிப்பு ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. நன்றி, வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நாம் கேட்கப் போவது போண்டா. போண்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 250 கிராம், லீட்ஸ் 100 கிராம், சிறிதாக வெட்டிய வெங்காயம் 3 மேசைக்கரண்டி, கேரட்டு 100 கிராம், சிறிதாக வெட்டிய பச்சை மிளகாய் 2 மேசைக்கரண்டி, சிறிதாக வெட்டிய கருவேப்பிலை 1 மேசைக்கரண்டி, சிறிதாக வெட்டிய உள்ளி 1 தேக்கரண்டி, மிளகுத்தூள் அளவிற்கு, பெருஞ்சீரகப் பொடி 2 சிட்டிகை, தேங்காய் எண்ணெய் 2 மேசைக்கரண்டி, மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, உப்புத்தூள் அளவிற்கு, கடுகு 1 தேக்கரண்டி, தேங்காய் எண்ணெய் அரை போத்தல், தேசிப்புளி 1 தேக்கரண்டி. மாக்கரசல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மா அரை சுண்டு, கோதுமை மா 2 மேசைக்கரண்டி, அப்பச்சோடா 1 சிட்டிகை, உப்புத்தூள் அளவிற்கு, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, தண்ணீர் அளவிற்கு. இனி இதை எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். முதலில் உருளைக்கிழங்கை அவித்து தோலினை உரித்து ஓரளவாக மசித்து வைத்து கொள்க. லீட்ஸை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கழுவி நீரை முற்றாக வடிய விட்டு எடுத்து கொள்க. கேரட்டை ஸ்ரேப்பரில் திருவி எடுக்க. தாச்சியில் 1 மேசைக்கரண்டி எண்ணெயை காய வைத்து கடுகை போட்டு வெடிக்க வைத்த பின்பு வெட்டிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி என்பனவற்றை இட்டு வதங்க விடவும். இவை அரைப்பதமாக வதங்கியதுடன் வெட்டி வைத்துள்ள கேரட், லீட்ஸ் என்பனவற்றை இட்டு நன்கு கிளறி மூடி வதங்க விட்டு வதங்கிய பின்பு
மசித்து வைத்துள்ள உருளைக்கிழங்கு, மிளகுத்தூள், பெருஞ்சீரகப்பொடி, மஞ்சள் தூள், உப்புத்தூள் என்பனவற்றை இட்டு நன்கு சேர்த்து கலவையை திரண்டதும் இறக்கி தேசிப்புளி கலந்து நன்கு ஆறிய பின்பு 10 சம அளவான உருண்டைகளாக பிடித்து வைத்து கொள்க. பின்பு பாத்திரத்தில் அரிசி மாவு, கோதும்பமா, அப்பச்சோடா, உப்புத்தூள், மஞ்சள் தூள் என்பனவற்றை இட்டு நன்கு கலந்து பின்னர் அளவிற்கு தண்ணீர் விட்டு கூழ்பதமாக கரைத்து ஒவ்வொரு உருண்டைகளாக மாக்கரசலில் தோய்த்தெடுத்து கொதிக்கும் எண்ணெயிலிட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்து ஆறிய பின்னு பரிமாறிக்கொள்ளலாம். இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னொரு சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. நன்றி, வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நாம் கேட்கப் போவது மீன் சூப். அதற்கு தேவையான பொருட்கள்: கோவா 100 கிராம், வெங்காயம் 180 கிராம், கேரட் 180 கிராம், உருளைக்கிழங்கு 180 கிராம், சிக்கன் கியூப் கட்டி 2, சோயா சாஸ் 2 மேசைக்கரண்டி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, கோர்ன்ஃப்ளவர் 2 மேசைக்கரண்டி, மீன் துண்டுகள் 4 அல்லது 6, மஞ்சள் தூள் அளவிற்கு, உப்புத்தூள் அளவிற்கு, மிளகுத்தூள் அளவிற்கு, தக்காளி பழம் 100 கிராம், உள்ளி 4 பல்லு, போஞ்சி 180 கிராம். இனி இதனை எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். முதலில் மீனுக்கு உப்பு, மஞ்சள் தூள், 1 சிக்கன் கியூப் கட்டியும் சேர்த்து தண்ணீரில் அளவிற்கு விட்டு அவித்தெடுத்து கொள்க. பின்னர் கோவா, கேரட், வெங்காயம், உருளைக்கிழங்கு, போஞ்சி, உள்ளி என்பனவற்றை துப்புரவாக்கி பெரிய துண்டுகளாக வெட்டி 1 சிக்கன் கியூப் கட்டியுமிட்டு 6 டம்ளர் தண்ணீர் விட்டு மூடி அவிய வைக்கவும். மரக்கறி வகை 3/4 பதமாக அவிந்தவுடன் உப்புத்தூள், தக்காளிப்பழம், மிளகுத்தூள், சோயா சாஸ் என்பனவற்றை இட்டு 1 டம்ளர் தண்ணீரில் கரைத்து கோர்ன்ஃப்ளவர் கலவையையும் விட்டு மீன் துண்டுகளையும் இட்டு சேர்த்து நன்கு கொதித்ததும் இறக்கி கொள்க. இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னொரு சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. நன்றி, வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நாம் கேட்கப் போவது அச்சாறு. அச்சாறு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 280 கிராம், வெங்காயம் 280 கிராம், பப்பாசிக்காய் 125 கிராம், கேரட் 125 கிராம், வினாகிரி 2.5 டம்ளர், செத்தல் மிளகாய் 5, கடுகு 1 மேசைக்கரண்டி, உள்ளி 5 பல்லு, இஞ்சி 2 துண்டு, உப்புத்தூள் அளவிற்கு, மிளகுத்தூள் அளவிற்கு, பெருங்காயம் 1 துண்டு. இனி இதை எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். முதலில் செத்தல் மிளகாய், கடுகு என்பனவற்றை 1 மேசைக்கரண்டி வினாகிரி சேர்த்து பசுந்தையாக அரைத்து கொண்ட பின்னர் அதனுள் உப்பு, உள்ளி, இஞ்சி என்பனவற்றை சேர்த்து விழுது போல அரைத்தெடுத்து கொள்க.
வெங்காயத்தை தோலை உரித்து துப்புரவாக்கி கழுவி கொள்க. கரட்டை தோலை சுரண்டிய பின்பு கழுவி சிறு துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்க. பப்பாசி காயினை தோலை சீவி கழுவி சிறு துண்டுகளாக வெட்டி கொள்க. பச்சை மிளகாயை காம்பை நீக்கிவிட்டு கழுவி நீளவாக்கில் அதனுள் ஒரு பக்கத்தை கீறி அதனுள்ளிருக்கும் விதைகளை நீக்கிக் கொள்க. அரை டம்ளர் வினாக்கிரியை மண் சட்டியில் ஊற்றி பச்சை மிளகாயை போட்டு அவித்து வினாக்கிரி வற்றியதும் எடுத்து கொள்க. அடுத்ததாக அரை டம்ளர் அளவான வினாக்கிரியை அதே சட்டியில் ஊற்றி வெங்காயத்தை போட்டு அவித்து வினாக்கிரி வற்றியதும் எடுத்து கொள்க. இவ்வண்ணமே மேலும் அரை டம்ளர் வினாக்கிரியை விட்டு கரட்டையும் மீண்டும் அரை டம்ளர் வினாக்கிரியை விட்டு பப்பாசிக்காயையும் தனித்தனியாக அவித்தெடுத்து கொள்க. மிகுதியாக எஞ்சியுள்ள அரை டம்ளர் வினாக்கிரியை சட்டியை விட்டு அதனுள் அரைத்து கூட்டை போட்டு கொதித்த பின்பு அதனுள் பெருங்காயம் தனித்தனியாக அவித்தெடுத்த மரக்கறி வகைகளையும் கொட்டி நன்றாக சேர்த்து கிளறி உப்புத்தூள் மிளகுத்தூள் என்பனவற்றை அளவிற்கு இட்டு இறக்கி ஆற வைத்து கண்ணாடி போத்தலில் அடைத்து வைத்து நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னொரு சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ள நான் தங்கராஜா பதனி. நன்றி, வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நாம் கேட்கப் போவது நண்டுக்கறி. நண்டுக்கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நண்டு 4, தேங்காய் 1, வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 5, உள்ளி 4 பல்லு, இஞ்சி 15 கிராம், வெந்தயம் 1 தேக்கரண்டி, கடுகு 2 சிட்டிகை, கருவேப்பிலை 2 நெட்டு, ரம்பை 2 துண்டு, கறிமிளகாய்த்தூள் 3 மேசைக்கரண்டி, தேங்காய் எண்ணெய் 3 மேசைக்கரண்டி, உப்பு அளவிற்கு, தேசிப்புளி அளவிற்கு, மசாலாத்தூள் 1 தேக்கரண்டி. இனி இதனை எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். முதலில் நண்டினை ஒரு பாத்திரத்தில் இட்டு நன்கு கொதித்த நீரை ஊற்றி சிறிது நேரம் வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் நண்டினை துப்புரவாக்கி கழுவி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் இஞ்சி, உள்ளி என்பனவற்றை துப்புரவாக்கி பசுந்தையாக அரைத்து வைத்து கொள்ள வேண்டும். வெங்காயம், பச்சை மிளகாய் என்பனவற்றை துப்புரவாக்கி கழுவி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்ள வேண்டும். தேங்காயை திருவி ஒரு பிடி பூவை தனியாக எடுத்து வைத்துவிட்டு மிகுதி தேங்காய் பூவிற்கு தண்ணீரை சிறிது சிறிதாக விட்டு 2 டம்ளர் முதல் பாலினை பிழிந்தெடுத்து கொள்ள வேண்டும். எடுத்து வைத்துள்ள ஒரு பிடி தேங்காய் பூவினை பொன்னிறமாக வறுத்து மெதுவாக அரைத்தெடுத்து கொள்ள வேண்டும். தாச்சியில் எண்ணெயை விட்டு காய்ந்த பின்னர் கடுகை போட்டு வெடிக்க வைத்து வெட்டிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை, வெந்தயம் என்பனவற்றை இட்டு வதங்க விட்டு அரை மணி நேரம் வதங்கியதுடன் அரைத்த கூட்டு மிளகாய்த்தூள், நண்டு என்பனவற்றை இட்டு நன்கு கிளறி சேர்த்து கொண்ட பின்னர் மூடி வைத்து விடவும். நன்கு வதங்கிய பின் மீண்டும் நன்கு கிளறி உப்பு, முதல் பால் என்பனவற்றை விட்டு சேர்த்து மெல்லிய நெருப்பில் மூடி அவிய விட வேண்டும். பால் வற்றி
திரளத் தொடங்கும் போது அரைத்து வைத்துள்ள தேங்காய்ப்பூ, மசாலாத்தூள் என்பனவற்றை இட்டு நன்கு கிளறி சேர்த்து இறக்கி தேசிப்புளி அளவிற்கு விட்டு கலந்து பரிமாறிக்கொள்ளலாம். இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகின்றது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியில் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்னொரு சமையல் குறிப்பு பகுதியில் இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. நன்றி, வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நாம் கேட்கப் போவது கட்லக். கட்லக் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிறிய டின்மீன் 1, உருளைக்கிழங்கு 150 கிராம், சிறிதாக வெட்டிய வெங்காயம் 1 மேசைக்கரண்டி, சிறிதாக வெட்டிய பச்சை மிளகாய் 1 மேசைக்கரண்டி, சிறிதாக வெட்டிய கருவேப்பிலை 1 மேசைக்கரண்டி, சிறிதாக வெட்டிய உள்ளி 1 தேக்கரண்டி, மிளகுத்தூள் அளவிற்கு, தேசிப்புளி 1 தேக்கரண்டி, உப்புத்தூள் அளவிற்கு, ரஸ்குத்தூள் 150 கிராம், முட்டை 1, தேங்காய் எண்ணெய் காப்போத்தல். இதனை எவ்வாறு செய்வது என்பதனை பார்ப்போம். முதலில் உருளைக்கிழங்கை அவித்து தோலுரித்து சிறு துண்டுகளாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் இட்டு கட்டி இல்லாமல் மசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் மசித்த கிழங்கினுள் தின்மீன், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, உப்புத்தூள், மிளகுத்தூள் என்பனவற்றை போட்டு நன்கு கையினால் பிசைந்து தேசிப்புளி விட்டு சேர்த்து கொண்ட பின்னர் அதனை சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். முட்டையை நன்கு நுரை பொங்கும் வரை அடித்து ஒவ்வொரு உருண்டைகளையும் எடுத்து முட்டை நுரையில் தோய்த்து கொண்டு ரஸ்குத்தூளில் அவ்வுருண்டைகளை உருட்டி புரட்டி எடுத்து உள்ளங்கையில் வைத்து மெதுவாக அமர்த்திய பின்னர் நன்கு கொதித்த எண்ணெயில் போட்டு பொரித்து விட்டு கரண்டியினால் மெதுவாக தட்டி திருப்பி மறுபுறமும் வேக விட்டெடுத்து ஆறிய பின்னர் அதனை பரிமாறிக்கொள்ளலாம். இத்துடன் நமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்னொரு சமையல் குறிப்பு பகுதியில் இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. நன்றி, வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நாம் கேட்கப் போவது கோவா வடை. கோவா வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 250 கிராம், கோவா 250 கிராம், உள்ளி 5 பல்லு, நச்சீரகம் அரை தேக்கரண்டி, சிறிதாக வெட்டிய பச்சை மிளகாய் 2 மேசைக்கரண்டி, சிறிதாக வெட்டிய கருவேப்பிலை 1 மேசைக்கரண்டி, சிறிதாக வெட்டிய வெங்காயம் 4 மேசைக்கரண்டி, உப்பு அளவிற்கு, தேங்காய் எண்ணெய் அரை போத்தல். இதனை இனி எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். முதலில் கோவாவை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கழுவி நீரை வடிய விட்டு எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் கடலை பருப்பை 6 மணி நேரம் ஊற வைத்தெடுத்து உள்ளியும் சேர்த்து 3/4 பதமாக அரைத்து கொண்ட பின்னர் வெட்டி வைத்துள்ள கோவாவையும் சேர்த்து சிறிது நேரம் அரைத்தெடுத்து பாத்திரத்தில் இட்டு வெட்டி வைத்துள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, அளவிற்கு உப்புத்தூள் என்பவனை சேர்த்து நன்கு பிசைந்து கொண்ட பின்னர் தேசிப்பழ அளவிற்கு உருண்டையாக பிடித்து கொள்க. பின்னர்
எண்ணெயை கொதிக்க வைத்து பிடித்து வைத்துள்ள உருண்டைகளை எடுத்து மெதுவாக தட்டி கொதிக்கும் எண்ணெயில் போட்டு சிவந்து பொரிந்ததும் ஓரளவு சூட்டினிலேயே பரிமாறிக்கொள்ளலாம். இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு சமையல் குறிப்பு பகுதியில் இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா பதனி. நன்றி, வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நாம் கேட்க போவது இஞ்சி பிஸ்கெட். இஞ்சி பிஸ்கெட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மா 250 கிராம், சீனி 100 கிராம், மாஜரின் 100 கிராம், முட்டை 1, கொக்கோ 2 மேசைக்கரண்டி, வேர்க்கம்பு தூள் 2 மேசைக்கரண்டி, பேக்கிங் பவுடர் 1 மேசைக்கரண்டி, சாதிக்காய் தூள் 1/2 தேக்கரண்டி, வனிலா 1 மேசைக்கரண்டி. இனி இதனை எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். முதலில் மாவுடன் பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர், வேர்க்கொம்புத்தூள் என்பனவற்றை சேர்த்து 5 முறை அரித்து கொள்க. பாத்திரத்தில் மாஜரீனை போட்டு சீனியையும் சேர்த்து சீனி கரையும் வரை நன்றாக அடித்து கொள்க. பின்பு அடித்த மாஜரின் கலவையில் முட்டையை உடைத்து ஊற்றி வனிலா, சாதிக்காய்த்தூள் என்பனவற்றை சேர்த்து அடித்து கொண்டு அடித்து வைத்துள்ள கோதுமை மாவை சிறிது சிறிதாக தூவி முழுவதுமாக சேர்த்து கையில் ஒட்டாத பதத்திற்கு குழைத்து கொள்க. பின்பு மாக்கலவையை தேசிப்பழம் அளவு உருண்டைகளாக உருட்டி ஒவ்வொரு உருண்டைகளையும் உள்ளங்கையில் வைத்து வட்ட வடிவில் தட்டி மாஜரின் பூசிய தட்டில் இடைவெளி விட்டு அடுக்கி ஒவ்வொரு பிஸ்கெட்டிலும் மேற்புறத்தில் சீனியை தூவி மெதுவாக சீனி பதியும் வண்ணம் கையால் அமர்த்தி கொண்டு பின்பு பேக் செய்து ஆறிய பின்பு பரிமாறிக்கொள்க. இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னொரு சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா பதனி. நன்றி, வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நாம் கேட்க போவது தாமரைக்கிழங்கு கறி. அதற்கு தேவையான பொருட்கள்: தாமரைக்கிழங்கு 250 கிராம், அப்பச்சோடா 2 சிட்டிகை, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, பெரிய வெங்காயம் 1, உள்ளி 2 பல்லு, தேங்காய் எண்ணெய் 5 மேசைக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 மேசைக்கரண்டி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, கோர்ன்ஃப்ளவர் 1 தேக்கரண்டி, உப்புத்தூள் அளவிற்கு, வெங்காயப்பூ தண்டு 10, தக்காளி சோஸ் 2 மேசைக்கரண்டி. இனி இதனை எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். முதலில் தாமரைக்கிழங்கை துப்புரவு செய்து கழுவி 1 அங்குல நீளமுள்ள சரிவான துண்டுகளாக வெட்டி கொள்க. வெங்காயப்பூ தண்டை அளவான துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்க. பாத்திரத்தில் தாமரைக்கிழங்கை இட்டு அப்பச்சோடா, மஞ்சள் தூள் அளவிற்கு, உப்புத்தூள் என்பனவற்றை இட்டு தண்ணீரை அளவிற்கு விட்டு நீர் வற்றும் வரை அவித்தெடுத்து கொள்க. பெரிய வெங்காயத்தை துப்புரவு செய்து வட்ட துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்க.
உள்ளியையும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்க. தாச்சியில் எண்ணெயை ஊற்றி கொதிக்க வைத்து கொதித்ததும் வெட்டிய வெங்காயம், உள்ளி என்பனவற்றை இட்டு ஓரளவு வதங்கியவுடன் அவித்த கிழங்கை இட்டு கிளறி அதனுள் மிளகாய்த்தூள், கோன்ஃப்ளவர் என்பனவற்றை இட்டு நன்கு சேர்த்து கொண்ட பின் வெங்காயப்பூ தண்டையும் இட்டு சிறிது நேரம் மூடி அவிய விட்டு அளவிற்கு உப்புத்தூள், தக்காளி சோஸ் என்பனவற்றை இட்டு கலந்த கறி திரண்டு தொடங்கியதும் இறக்கி கொள்க. இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னொரு சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி.